திருமருபுகையிலயங்கிரியிலே அன்று தேவர் மலையரசனிட தேவி என வந்த வருணகுலவல்லி மகளாய் வருந்திரை சேர்மடந்த என வருலோக மாதாவின் மீது அருள் பெருகவே யாசி மதுர தமிழ் காவியம் அறியாத சிறியே நடியே நுரைக்க கருணையுடனே சரசு பதியுமால் மருகனும் கணபதியும் நின்று காத்தருள வேணும். தந்தனதநாதனதநாதனதநாதனதநாதந்தநாதந்தநாதந்தநானா தந்தனதநாதனதநாதனதநாதந்தநாதந்தநானா காத்தருளியே இலங்காபுரியிலே அன்று கண் கண்ட தெய்வமிதுவென நம்பினோர்க்கு நோய் தீர்த்தருளியே உலக மாதாவென தான் தேவிதன் கலையில் வரு தெய்வம் நீ என்றோ பார்த்திருந்தாற் பிள்ளை வசி தீருமோவென்னை பால் தருவதென்று வசியாறுவோவென்று காத்திருந்தால் வயிறு நிறையுமோவம்மா கடல் நாச்சி மாறெனும் கமலபூரணியே. தந்தனதநாதனதநாதனதநாதனதநாதந்தநாதந்தநானா தந்தனதநாதனதநாதனதநாதந்தநாதந்தநானா கமலபூரணி கௌரியுமயவளும் நீயே கணிசமுடனே பூஜை புரிவமென போத சமயமிது வென்று வரநாருமைதனக்கு ஜாமமதிலே குடிலையோதிடும் அந்நேரம் குமரவேளுங்குடிலை நாம் அறிவோமென்று கோலமுடனே சொருப மாறி வழி சென்று குமுகுமென மணமுலவு மலரழக பனிதியே குமரவேளும் வந்து குடியிருந்தனரே. இருந்தனவிலே குடிலை வேலவர் அறிந்து ஏகியே தெய்வலோகந்தனிலிருந்து அருந்தவர்கள் முனிவர் தேவாதிகள் தமக்கு அறிவித்த செய்திகளையறனார் அறிந்து வரும் விடிய நச்சாபமதியரசனுக்கு மகளாக வாருமென வரமது கொடுத்து விரும்பியே வேலரை மீனாகுமெனும் வேளையில் வேலவரும் மகரமாயாளி வீழ்ந்தனரே. தந்தனதநாதனதநாதனதநாதனதநாதந்தநாதந்தநானா தந்தனதநாதனதநாதனதநாதந்தநாதந்தநானா மகரமீனாகியே வாரியில் விழுந்தவின் நதியரசனுக்கென்று வருகப்பலெல்லாம் அகரப் பெருங்கடலிற் பொருதேயுடைத்து தாக்கியே கந்தர் விளையாடி வரு நாளில் நிகரற்ற செய்தி கண்டசையாத மணி கட்டி நேரிழையன் மகளின்னும் வதுவையில்லவென்று மகரமீன் தன்னை இடுப்பவர் தனக்கென் மகளையே மடமுடிப்பேனென உரைத்தான். தந்தனதநாதனதநாதனதநாதனதநாதந்தநாதந்தநானா தந்தனதநாதனதநாதனதநாதந்தநாதந்தநானா மன்னவன் உரைத்த மொழியறனாரறிந்து மகரமதிடிக்கவே மனதினில் நினைத்து இன்னமோ தெரியாது அதியரசன் மகளார் தனை வதுவை புரிவமென வெண்ணி மிக நைந்து வண்ணமிகவாகியே வடிவது குலைந்து மறுவடிவு கொண்டு வேதிய சொருபமாகி
நந்தியம் பெருமானையப்போ மோகமுடனே அழைத்தே வழி நடந்தார். வழி நடந்தே சப்த சாகரக்கரைதனில் வந்து நின்றே வாசவலை முடியுமென்று தெளிவான தேவதேவாதி முதலாக திறமையொடு வலை தன்னை விரைவினில் முடித்தார். நீருமே தோணி விடவாருமென்றி நேசமுடன் மகரத்தை வலைக்குள் வளைத்து ஊரில் உள்ள வேரெல்லாம் வந்தே இழுத்து ஓவெலோவென மகரமோடி வந்ததுவே. ஓடியே கரைதனில் மகரமீன் வந்தவின் மூலமெனவே அசையாமணி அடித்திட தேடியே செய்தியதியரசனும் அறிந்து தேவியொடு மகள் வதுவை செய்ய வேணுமென்று கூடியே கலியாண பந்தலதமைத்து குணமான வேதியரை வரவே அழைக்க பாடியே கண்டு மிக வேதாயு மகளும் மானமில்லை என்றிருவர்தான் உயிரிழந்தார். தான் உயிரிழந்த கதை வேதியர் அறிந்து தவமாகிலும் நின்று தர வேணுமென்ன மானுமென நந்தீச்சர் நீரது கொடுக்க மாமனார் தாமருகிலோமென உரைத்தார். ஓம் நம சிவாயமென நீரதை எடுத்து ஓதியறிய தேவிதாயுடன் எழுந்தாள். சேனையுடனே சென்று மனமது முடித்து சிவனும் உமையும் தெய்வலோகத்தடைந்தார். ஐயனாமீஸ்வரன் தன்னையும் வாழ்த்தி அறிவையுமை மனமகிழ வாசிகள் புகன்று பொய்யாரமாகவே போமென உரைக்க உத்தரவு பெற்ற விடம் விட்டவர்கள் சென்று தெய்வலோகந்தனக்கு கிடுமன் நேரம் தேவியாம் வருணகுலவல்லி மகிழ்வாக வைய முழுதும் பெற்ற மாதாவெனத்தான் பயங்குகையிலே கிரியில் வந்து நின்றனரே. கைலயங்கிரி மீது கன்னியர்கள் சூழவே கருத்தொருமித்து விளையாடி வரு நாளில் கோலமுடன் ரத்தினமணி கப்பலேறி ஒந்தாக்கார கந்த நோடி வரு நாளில் சீலமுடனே கப்பலோடாதது கண்